என்கிறத முதல்ல நீங்க உங்க மனசுக்குள்ள அப்படி உறுதியை கொண்டு வரணும். அப்படியே வரவழைச்சதுக்கு அப்புறமா எனக்கு அப்படி மாதிரி ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, ஃபீல் பண்ணீங்கன்னா, தயவு செய்து நீங்க எழுப்பி நிக்கலாம். ஏன்னா கர்த்தர் இதுல இருந்து ஒரு மாற்றத்தை கொடுக்க அவர். சரியா? சகோதரிக்கு பாப்போம். முதல்ல பிளாக் கிரீன் கலரா சொல்லி பாப்போம். நீவா பயப்பட தைரியமா என்னன்றது எனக்கு தெரியுது. அம்மா இவங்க அந்த மாதிரி ஒரு பயத்துல இருக்காங்களா? அந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்காங்களா? யார் குழந்தை? அப்படியா? சரி, ஆக்சிடென்ட்ல இருந்துச்சோ பின்னாடி கவனம் வந்து விழுந்துட போறாங்க. பார்க்கணும். இந்த ஒரு பதட்டம் நாங்க செய்தி கொடுத்தா கூட நான் உங்களுக்கு கவனிச்சுட்டு இருந்தேன். நீங்க நினைப்பீங்க ஏதோ சாதாரணமா பாஸ்டர் அப்படி பேசிட்டு போறான்னு. நான் சாதாரணமா தான், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் வந்து டோட்டலா நான் ஜீரோ. ஒரு ஹீரோ ஒருத்தர் இருக்காரு, ஏசப்பா மட்டும்தான். அவரு அப்படியே பார்க்க சொல்லுவாரு, இதுதான் இதான். அப்படி பார்க்கும்போது இந்த பிள்ளை ஒரு ரொம்ப பதட்டத்துல எனக்கு இருந்த தெரிஞ்சது. அதான் ஆண்டவர் பேச சொன்னாங்க. நம்ம ஒரு கொஞ்சம் முன்னாடி போகலாம். இப்போ ஒண்ணும் இல்லம்மா, உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ண போறேன். நான் மட்டும் இல்லை, பாஸ்டர்ஸ் இங்க இருக்கெல்லாம் ஜெபம் பண்ண போறா. ஒரு பெரிய என்ன சொல்ல தெரியுமா? எனக்கு தெரியும் இந்த மீட்டிங் இன்னும் ஒரு 10 மாசத்துக்கு முன்னாடி நடந்திருந்தேன்னா பெரிய ஒரு இது. ஆனா என்னவானுடைய வேலை இது, ஒரு சம்பவம் நடந்திருக்குது. இப்போ அந்த சத்தம் என்ன செய்யறா, நீ கூட வா, ஏன் நிம்மதி இப்படி இருக்கிற, நீ வா, உன் பிள்ளையோட என் பிள்ளை வேணும், நீ வா, ஆசைப்படுறா. அதாவது போன்னு சொல்லிட்டு ஒரு மண் எண்ணம் ஏதாவது பண்ணிக்கணும். ராத்திரில எழுப்பி உட்கார்றது அது போயிடுச்சு. நமக்கு இதை விடக்கூடாதுன்றதான். எல்லாரும் கைகளை நீட்டி எப்படி ஒரு பிரச்சனை ஒரு மொத்த காண்பிது கத்து. இவனுக்கு ஒரு ஆபத்து நடக்க போது சொல்றது கத்து. நேரத்தில் ஆண்டு உதவி செய்ய முடியா, கர்த்தர் உதவி செய்ய. வேற யாராவது இருக்காங்களாம்மா இவங்க வீட்டில இருந்து? வேற யாராவது வந்திருக்கீங்களா? எழும்பி வாங்கம்மா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா ஜீசஸ், தேங்க் யூ லார்ட். இனி நான் வசனத்தை தொட போக மாட்டேன். வசனம் அடுத்த வாரம் உங்க பாஸ்டர் தருவாரு. நான் முழு விடுதலைக்காக ஜெபிக்க போறேன். கர்த்தர் அதிசய செய்யும்படி பிடிங்கம்மா, பிள்ளை பிடிச்சுக்கோ. ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே இரக்கம் செய்யும். வல்லமை ஆவியானவரே இரக்கம் செய்யும். ஆண்டவரே ஹல்லேலூயா. மனமிரங்கணுமே, மனமிரங்கணுமே அப்பா. தயவாக இறங்கும் ஆண்டவரே, தயவு செய்து இறங்கும். இந்த பதட்டம், ஐயா நான் வாழ்வதா நான் சாவதா, நான் என்ன செய்வேன் தெரியாம தவிச்சு கொண்டிருக்கிற இந்த மகளுக்காக இரக்க செய்யும். உம்முடைய வல்லமை இறங்கி போகட்டும். இவர்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா பூதகணங்களும் இயேசுவின் நாமத்தினாலே, பொல்லாத போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அழைக்கிற பொல்லாத அசுத்தாவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது இந்த மகளை விட்டு இப்பொழுது பொல்லாத போராட்டங்கள் இந்த மகளை விட்டு வெளியே போவதாக. பிடிச்சுக்கோங்க. ஜீசஸ் நேம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு அக்கினி இறங்குது, ஒரு அக்கினி இறங்குது, ஒரு அக்கினி இறங்குது, அக்கினி இறங்குது. ஸ்தோத்திரம். இதோட சேர்ந்து வேற யாராவது ஒரு மாதிரி பதட்டமா இருக்கிறீங்கன்னா தயவு செய்து பின்னாடி எழும்பி வாங்க. நான் ஒரு மாதிரி பதட்டமா இருக்குதுன்னா வேகமாக ஓடி வாங்க. கர்த்தர் வல்லமை அனுப்ப போகிறார். கர்த்தர் விடுதலை கொடுக்க போகிறார். இயேசுவின் விடுதலை, இயேசுவின் ஜெயம், இயேசுவின் அற்புத கரம் ஆண்டவரே இவர்கள் மேல இறங்கி வருவதாக. அப்பா தன் பிள்ளையை இழந்து மிகவும் வேதனையோடு, தன் பிள்ளை இழந்து வேதனையோடு
மனக்கவலையோடு காணப்படுறாங்க. இந்த மகனுக்கு இரக்கம் செய்யும் அப்பா. நாங்கள் சபையாராய் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே, ஒரு சமாதானம் கொடும் ஆண்டவரே, ஒரு சமாதானம் தாரும் ஆண்டவரே. எல்லாரும் எழும்பி நின்று ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நாங்கள் ஒரு வைராக்கியத்தோடு ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒரு வைராக்கியத்தோடு ஜெபிக்கிறோம். நாங்கள் வைராக்கியத்தோடு ஜெபிக்கிறோம். வைராக்கியத்தோடு ஜெபிக்கிறோம். வைராக்கியத்தோடு ஜெபிக்கிறோம். ஒரு வைராக்கியத்தோடு ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரம் இறங்கணும் அப்பா. உங்களுடைய விடுதலை இறங்கி வரணும் அப்பா. வைராக்கியமுள்ள ஜெபம், வைராக்கியமுள்ள ஜெபம், உயிரோடு தூக்கி நிறுத்துகிற ஜெபம், வல்லமையான ஜெபம், அற்புதங்களை செய்கிற ஜெபம். ஒரு அக்கினி, ஒரு அக்கினி, ஒரு அக்கினி, ஒரு அக்கினி வல்லமை, ஒரு அக்கினி பிரசன்னம், ஒரு அக்கினி வல்லமை இவர்களை நிரப்பணுமே, நிரப்பணுமே. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு மாற்றத்தை உனக்குள்ள கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்குள்ள உருவாகி கொண்டிருக்கிறது. தேவனுடைய ஆவி ஆற்றை நின்று போற மாதிரி சூழல் இருக்குது. நல்ல தூக்கிட்டே இருக்கு. கைகளை நீட்டி இந்த ஜெபம் அநேக பிள்ளைகளையும் அநேக மரணங்களையும் இந்த ஜெபம் தடுத்து நிறுத்துது.
அதை அன்னைக்கு நான் தரிசனமா சொன்னேன். அப்புறம் வந்து என்கிட்ட பேசுறாங்க, இது இப்படியாக ஒரு சில சூழ்நிலைகள் இருக்குது. உமக்கு ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா. இன்னும் ஒன்று கேட்குறேன், இப்போ மைக்கில் கேட்க முடியுது என்னால். இங்கே இருக்கிற யாரும் வெக்கப்படவோ கூச்சப்பட வேண்டாம். இது ஒரு நேரம். யாராவது ஆணோ பெண்ணோ, ஐயோ எனக்கு ஏதாவது பண்ணிக்கணும் போல் இருக்குது, எனக்கு உயிரோடு இருக்க பிடிக்கலை, எனக்கு ஏதோ பண்ணிக்கணும் போல் இருக்குது, எனக்கு நான் சாகணும் போல, அதே மாதிரி ஏதாவது ஒன்று உங்கள்கிட்ட பேசுதோ இல்லை ஒரு எண்ணத்தை கொண்டு வருதுன்னா நீங்கள் தயவு செய்து முன்னாடி ஓடிவாங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், இப்படி வாங்க ஐயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி கொண்டு, கைகளை உயர்த்தி கொண்டு, இந்த ஆபத்தில் இந்த பிள்ளைகளை காப்பாற்றுங்க, இந்த ஆக்சிடென்ட்ல காப்பாற்றுங்க. பிடிச்சுக்கோ, பார்த்துக்கோங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரணுமே, நம்முடைய கரம் மகனை காப்பாற்றணுமே, மரண கண்ணிலிருந்து விடுவிக்கணுமே, சொல்லாத தற்கொலை ஆவிகள் ஓடி போகணுமே. இந்த இடத்துல முன் வராத சொல்ல முடியாம 2 பேர் நின்று கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் மேல நம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா. இந்த போராட்டங்கள் அகன்று போகணுமே, அகன்று போகணுமே. புரியுங்க. Thank you Jesus. இயேசுவே நாமத்தினாலே இஷகலாக வரபா. ஹல்லேலூயா. தரிசனமா சொல்றேன், உங்களை காக்கும்படிக்கு, உங்களை விடுவிக்கும்படிக்கு உங்க அப்பா உங்க நடுவில் இறங்கி இருக்காரு. ஏசப்பா வந்திருக்காரு. உங்களை காப்பாத்துவேன், விடுவிப்பேன், ரட்சிப்பேன், ஜீவனோட வைப்பேன், பலப்படுத்துவேன், உன்னை வாழ வைப்பேன் என்று சொல்லுகிற தேவ வல்லமை, உங்களை வாழ வைப்பேன் என்கிற தேவ வல்லமை. ஸ்தோத்திரம். Thank you Jesus. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா ஒரு மாதிரி இருந்தேன்னா தேவ சமூகத்தில் நின்று கொண்டு சொல்றதுதான். ஒரு மாதிரி ஒரு எண்ணம் இருக்குதுன்னா கர்த்தர் நம்ம விடுவிக்க வல்லவர், நம்ம விடுவிக்க போதுமானவர். சாத்தான் பிரிவினைகளையும் போராட்டங்களையும் கொண்டு வந்து, குழந்தை பார்த்துக்கோங்க, குழந்தை கையில வாங்கிக்கோங்க. ஸ்தோத்திரம். அப்படியான ஏதாவது ஒன்று கொண்டு வந்து விட்டான்னா, ஏதாவது செய்யணும்னு நினைச்சான்னா, அந்த பொல்லாத கிரியைகள் இப்பொழுது விலகி போக வேண்டும், மாறி போக வேண்டும். ஒரு மாற்றம் வர வேண்டும், ஒரு மாறுதல் வர வேண்டும், ஒரு அக்கினி இறங்கி வர வேண்டும், ஒரு அதிசயம் நடக்க வேண்டும். கர்த்தராகிய ஆண்டவர் இதில் இருந்தாலும் ஒரு விடுதலை கொடுக்க வேண்டும். வல்லமை ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பெரிய காரியத்தை எங்கள் சபையில, எங்கள் சபை நடுவில்
எங்கள் ஆண்டவர் நடப்பித்துக் கொண்டிருக்கிறீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. Thank you Jesus. இயேசுவின் நாமத்தினாலே, கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே. Thank you Jesus. என் சகோதரனே, கர்த்தருடைய நாம மகிமைக்காக ஊழியமே செய்யக்கூடாதுன்னு சொல்லி வாயின் கை காலையும் கட்டி தேவ நாம மகிமைப்படக்கூடாது என்று சொல்லி 3 விச மந்திரம் பண்ணா கூட ஆண்டவர் உங்கள் நாவுகளின் கட்டுகளை அவிழ்த்து கர்த்தர் உங்களை அற்புதம் செய்திருக்காரு. ஊழியக்காரர், உங்களுடைய ஜெபம் வல்லமை உள்ளது, வைராக்கியம் உள்ளதுனால நீங்கள் இன்னைக்கு விடுதலையாக்கப்பட்டு நிற்கிறீங்க. 3 விசை செய்து பார்த்திருக்காங்க, முடியாது. கர்த்தருடைய பலன் உங்க கூட இருக்கு, அபிஷேக வல்லமை இருக்கு, தேவ ஆவியுடைய கிருபை இருக்கிறது. அநேகரை ரட்சிக்கும்படிக்கு உங்களை அதிகாரப்படுத்திக் கொண்டிருக்கிறார். Thank you Jesus. Hallelujah. Hallelujah. ஜெபம் பண்றியா? ஐயா, பாம்பேக்கு எப்ப போகணும்? ஐயா, 6ஆம் தேதியா? இப்படி வாங்க. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். Hallelujah. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. ஸ்தோத்திரப்பா. எனக்கு ஒன்று சொல்றேன், உண்மையிலேயே இந்த பிரேயர்ல நம்ம என்ன சொல்லாதீங்க, விட்டுருங்க. உங்க சபை, உங்க பாஸ்டர் செய்த ஜெபம் ஒரு பெரிய வெற்றியை உங்க அத்தனை பேருக்கும் கொடுத்து கொண்டிருக்கு. ஒரு பெரிய வெற்றியை உங்களை உருவாக்கி தந்துட்டு இருக்கு. நாம ஜெயிக்கும்படி ஆண்டு கிருபை செய்வார். பாஸ்டர், உண்மையில சொல்றேன், நம்ம ஆராதனை ஜெயிக்குது, வார்த்தை வெளிப்படுது, கர்த்தர் தரிசனம் கொடுக்கிறார்னா நிறைய பேர் பாடுபடுறீங்க, நிறைய பேர் ஊழியம் செய்றீங்க. கர்த்தர் அந்த அதிகாரத்தை கொடுத்து நடத்திட்டு இருக்காரு. அதனால தேவனாய் கர்த்தர் பலிபீடத்தில் இருந்து கொண்டு உங்களுக்காக ஒரு அக்னியை இறக்க போகிறார். உங்களுக்காக பலிபீடத்திலிருந்து ஒரு அபிஷேகத்தை கொடுக்க போகிறார். இந்த அம்மா பார்த்துக்கோங்க, சீக்கிரம் பின்னாடி கவனமா இருங்க. அபிஷேக வல்லமை பலிபீடத்திலிருந்து உங்களுக்கு பிடிங்க. அம்மா பார்த்துக்கோங்க, பலிபீடத்தில் ஒரு அபிஷேக வல்லமை அப்படி கர்த்தர் அப்படி அனுப்பி கொண்டிருக்கிறார். பலிபீடத்தில் உள்ள மகிமையை கர்த்தர் அனுப்பி கொண்டிருக்கிறார். துஷ்ட ஆவிகள், துஷ்ட கிரியைகள், துஷ்ட போராட்டங்கள் இந்த வைராக்கியமா ஜெபிக்கும் பொழுது அவைகள் ஓடுகிறது, நிர்மூலமாக்கப்படுகிறது. அக்கினி வல்லமை. நாங்க ஒத்துழைப்போட பாடி ஜெபம். ஐயா, வல்லமை உண்டு என்கிற பாட்டை பாடுங்க என்னோட சேர்த்து. ஸ்தோத்திரம். வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை. நாமம்
நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் உலகாயாவும் முடங்கிடும் நாமம் மூன்றில் ஒன்றாக ஒளிபவர் நாமம் உலகாயாவும் முடங்கிடும் நாமம் மூன்றில் ஒன்றாக ஒளிபவர் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் இயேசுவே இரத்தத்தால் உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் Jesus அக்கினி 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 என்னன்னு தெரியலையா, எனக்கும் என் கணவனுக்கு அடிக்கடி சண்டை நடக்குது. அடிக்கடி ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நல்லதா இருக்க, திடீர்னு